பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு டாட்டர் ஆஃப் ஜீசஸ் சேனல். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படவும் லைஃப்பில் வர ஸ்ட்ரகிள்ஸை மேற்கொள்ளவும் ஒரு சில டிப்ஸ் இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். இந்த வீடியோஸ் மூலமாக ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டார்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 26-27 வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார். நாம் இப்போ எதுக்காக ஆண்டவரை தேடுறோம்? ஆண்டவர் நம்மளுக்கு நன்மை செஞ்சிட்டாரு, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாருன்னா அதுக்காக தான் ஆண்டவரை நம்ம தேடுறோம். மறுபடியும் ஆண்டவர் அப்பம் சாப்பிட்டு நீங்கள் திருப்தியானதுனால் என்னை தேடுறீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கேட்ட ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடச்சி திரும்பவும் அந்த ஆசீர்வாதத்துக்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காகவே நம்ம ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யார் நிலை நிற்பான்? நித்திய ஜீவனுக்கான கிரியைகளை நடப்பிக்கிறவன் நிலை நிற்பான் என்று எழுதியிருக்கு. நம்மளுக்கு சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுக்குள்ள உணர்வு வருதா? நம்ம கடைசி காலத்துக்கு வந்துட்டோன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியுது. எவ்வளவோ பிரசங்கம் கேட்குறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கும் போது முடிவு வந்தது என்று அறியுங்கள் எழுதியிருக்கு. நம்மளுக்கு பூமி எங்கும் இப்போ சுவிசேஷமாக அறிவிக்க ஆரம்பித்தாச்சு. அதே நேரத்தில் நம்மளை சுற்றி கடைசி கால அடையாளங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம இன்னும் ஆண்டவரை உலக பிரகாரமாக என்ன ஆசீர்வதிங்கன்ற ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் தேடிட்டு இருக்கோம். நித்திய ஜீவனை நடப்பிக்கிற கிரியைக்காக நம்ம ஆண்டவரை தேடணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இன்னும் ஆண்டவர் வரப்போகிற நேரம் நாளிகையாவது நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆண்டவர் வரும்போது நம்ம புத்தியுள்ள கன்னிகையாக விழிச்சிருக்கிறது அவசியமாக இருக்குது. நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியைகளை நம்ம எப்படி நடப்பிக்கிறது? அடுத்த வசனத்தில் இந்த கேள்வியை தான் சீஷர்கள் கேட்குறாங்க. தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம்தான் தேவனுக்கேற்ற கிரியைன்னு எழுதப்பட்டிருக்கு. விசுவாசன்றது ஆவிக்குரிய கனிலையும் இருக்குது, ஆவிக்குரிய வரத்துலையும் இருக்குது. விசுவாசம் என்றது ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறது, ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கோன்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம கேட்கணும். அவங்க என்ன பண்ணாலும் அவங்கள நம்பணும். அவங்க நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்க, நம்மளுக்கு சுற்றி என்ன நடந்தாலும் அவங்க நம்மளுக்கு நன்மை தான் செய்வாங்கன்றதை நம்ம நம்பணும். ஆண்டவர் நம்ம மேலே இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்திட்டாரு. நம்மளுக்காக ரத்தம் சிந்தி தூரமாக இருந்த நம்மளை அப்பா பிதாவேன்னு கூப்பிட்ற புத்திர சிவகாரத்தை நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை பக்கத்தில் நெருங்க வச்சுட்டாரு. பிதாவாகிய தேவனிடத்தில் அனுதினமும் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அதே போல் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்களை நம்ம செய்கிறோமா? ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு எப்படி இருக்குது? இன்றைக்கி இந்த டேட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருக்கு விரோதமாக, பைபிளுக்கு விரோதமாக சொல்லப்பட்டு இருக்கிற எல்லா காரியங்களும் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்த ஜென்ரேஷனோட நிலைமையை நம்ம யோசித்து பார்க்குறோமா? நம்மளோட ஜென்ரேஷன் இவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்குது, நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிறதே அப்போ உலகம் எப்படி இருக்க போகுது? நம்மளுடைய ஜபங்கள் நம்மளுக்காகவும் நம்ம தேவைக்காகவும் இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவரோட அன்பை ருசி பார்க்காம இருக்காங்க. ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினர் அவரை ஏற்றிருக்காரு, நம்மளுக்காக ஒருத்தர் ரத்தம் சிந்திருக்காருன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாமல் அவங்களோட சுய புத்தியை சார்ந்து இது பண்ணால் நம்மளுக்கு சமாதானம் கிடைக்குமா, அது பண்ணால் சமாதானம் கிடைக்குமான்னு ஆண்டவரை அறியாமல், சத்தியத்தை அறியாமல் எத்தனையோ மக்கள் அறியாமையில் சங்காரமாகிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் எல்லாத்துலேயும் எனக்கு உரிமை இருக்குது, எல்லாமே சமம், எல்லாமே என்னோட இஷ்டப்படி நான் செய்கிறதுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு சுற்றுற ஜென்ரேஷனை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்க யூத்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம்னாலும் அவ்வளோ பயப்படுவோம், அம்மா அப்பாவுக்கு பயப்படுவோம், வெளியே தெரிஞ்சிருமோன்னு பயப்படுவோம். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எவ்வளோ அருவருப்பான காரியங்களையும் வெளியே எல்லாரும் முன்னாடியும் தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு சொசைட்டி ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு.
இதை வந்து உலகத்தில் இருக்க எல்லாரும் நார்மலாக பார்க்குற நம்ம சிவிலைஸ்டு சொசைட்டியாக இருக்கிற ஒருத்தவங்களே இதெல்லாம் எதிர்க்கிறாங்க. நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்ஜிபிடிக்யூ இன்னும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் வேதத்தில் புறமான காரியங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது எல்லாரும் எல்லா உலகமே ஒத்து பார்க்குற ஒலிம்பிக்ஸில் வந்து இந்த மாதிரி ஆண்டவரை வந்து ஆண்டவரோட லாஸ்ட் சப்பரம் மோக் பண்ணுற மாதிரியான காரியங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அழிவு நம்மளை நெருங்கிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. பிசாசானவன் அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்குதுன்னு சொல்லி எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி தெரிகிறான். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சே ஆகணும். நம்ம ஆயத்தப்படுற நேரம் இது. நம்மளை சரி பண்ணிக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட தேவனுக்கு நம்ம துணைன்னு இருக்கணும். தேவன் சொல்லுகிறதான நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகளை நம்ம நடப்பிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். மத்தேயு 24வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவரோட இறுதி காலத்தில் நம்மளுக்கு நடக்க போகிற காரியங்கள், ஆண்டவரோட வருகைக்கு முன்னாடி என்னென்னலாம் நடக்கும்ன்றதெல்லாம் போட்டிருக்கு. அதில் 4வது வசனம் பாருங்கள். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது வந்து டிசீவிங் பீரியட்குள்ளே நம்ம வந்துட்டோம். எல்லாமே சுற்றி ஏமாத்துறது. அதாவது நீ என்ன வேணால் பண்ணலாம், இது உன்னுடைய உரிமை, உன்னுடைய வாழ்க்கை, நீ உன் இஷ்டப்படி வாழலாம் அப்படின்னு எல்லாரையும் வஞ்சிச்சு கொண்டு இருக்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டியது யாருக்குன்னா நம்ம யூத், நம்மளோட இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் அந்த ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட வரப்போகிற அடுத்த ஜென்ரேஷனுக்கும். ஜென்சின்னு சொல்கிறாங்க, ஜென்சி ஜென்ரேஷன். அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த மில்லினியல்ஸ்க்கு அடுத்து வர எல்லா ஜென்ரேஷனுக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை ஒரு சில பேர் கட்டாயத்தின் பேரில் கூட இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணுறது வந்து ஒரு சில பேர் பணத்துக்காக கூட பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து கடைசி காலமாக இருக்கிறனால அவன் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி வரப்போகிறதுனால அதுக்கான எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே இருக்குது. ஸோ அதுக்கு வந்து அவங்க பணம் செலவழித்து இந்த மாதிரி ஆட்களை பிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட எத்தனையோ ஜனங்கள் நம்ம யோசித்து பார்த்தோன்னா அவங்களுக்கு சத்தியம் தெரியாது. அவங்க சரி நம்மளுக்கு காசு கிடைக்குதோ, இல்லை நம்மளுக்கு இதனால் ஒரு ஃபேம் உண்டாகுதோ, இல்லை இதனால் வந்து நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் சிற்றின்பம் உண்டாகுதோன்னு சொல்லி எத்தனையோ அப்பாவி ஜனங்கள் இதில் போய் சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் வாலிபர்கள் நிறையா இருக்கிறது ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு விஷயம். ஏன்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஓவர் ஆகும். இது வந்து ரொம்ப நார்மல், இது எல்லாருமே பண்ணலாம் அப்படின்னு கொண்டு போகும்போது சோதோம் குமரா பட்டணத்துக்கு நடந்த மாதிரி ஆண்டவரோட கோபாக்கினை ஒவ்வொரு நேஷன் மேலேயும் ரொம்ப ஜாஸ்தியாக வர ஆரம்பிக்கும். கூடுமானால் தெரிந்து கொண்டவர்களே வஞ்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்களே வஞ்சிக்கிற அளவுக்கு இந்த மாதிரியான காரியங்கள் ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ நம்மளை வஞ்சிக்காதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்னு பைபிள் போட்டிருக்கு. எச்சரிக்கையாக இருக்கணும்னா இப்போ இருந்தே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்காக, இப்போ இருக்க யூத்துக்காக. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாக ஆரம்பிக்குது. இது வந்து கிட்டத்தட்ட கண்டேஜியஸ், ஒரு பேண்டமிக் டிசீஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது. இது கரெக்டு தானே, எல்லாரும் ப்ரொப்பகெண்டா பண்ணி இதை வந்து ஒரு பெரிய ஃபேமாக நம்ம வந்து ஒரு காஸ்பல் சொல்கிறதுக்கு, உண்மையான நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியையான ஒரு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். எல்லாரும் முன்னாடி சொல்லலாமா, இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க நம்ம அப்படி எடுத்துக்குவாங்களா அப்படி எடுத்துக்குவாங்களான்னு நம்ம அவ்வளோ யோசிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லி. சுவிசேஷம் அறிவிக்கிறது ஒவ்வொரு மனுஷன் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது. அப்படி இருக்க நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம், பார்த்து பார்த்து பேசுகிறோம். ஆனால் இந்த மாதிரி அசுத்தமான கிரியைகளை நடப்பிக்கிறவங்க ரொம்ப ஓப்பனாக அதை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் மாதிரி அது வந்து பெரிய சொசைட்டிக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங் மாதிரி வந்து ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிக்கணும்.
அதிகமாக ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆண்டவர்கிட்ட புத்தியையும் ஞானத்தையும் கேட்கணும். பிள்ளைங்க வளர்க்குறதுக்கு ஞானம் கொடுங்க, புத்தி கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷத்தை தெரிவிக்கிறது நம்ம மேலே வந்து கடமையாக இருக்குது. 12வது அதிகாரம், அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ எத்தனை பேருக்கு அன்பு இருக்குது சொல்லுங்கள்? எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்கு? எத்தனை பிள்ளைங்க அம்மா அப்பாவை மதிக்கிறாங்க? நம்ம ஜென்ரேஷன், நம்ம முந்தின ஜென்ரேஷன்லாம் நம்ம அம்மா அப்பாட்ட எவ்வளோ அடி வாங்கினாலும் நம்ம திரும்ப போய் அவங்கக்கிட்ட ஒப்புரவாயிருவோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இருந்தோம். வேதமும் அதுதான் சொல்லுது. தன் பெற்றோரை தூஷிக்கிறவனுடைய விளக்கு காரிருள் அணைந்து போகும் அப்படின்னு போட்டிருக்கு. தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். ஆண்டவரை தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுறதுலேருந்து எல்லா காரியங்களுமே இப்போ அன்பு குறைஞ்சிட்டே வருது. சில பேருக்கு அன்பே இல்லாமல் போயிடுச்சு. இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து எல்லாரையும் ஈஸியாக தூஷிக்கிறது, எல்லாரையும் நெகட்டிவாக பேசுகிறது, ஒரு நெகட்டிவிட்டிஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக நடந்துக்கிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம பேசுகிறது, ஒரு காசிப் பண்ணுறதுனா பின்னாடி போய் வச்சு பேசுவாங்க. ஆனால் இப்போ சேனல்ஸ்லாம் அதை ஓப்பனாக யூடியூப் சேனல்ஸ் ஒருத்தவங்கள காசிப் பண்ணி வீடியோ போடுறது, ட்ரோல் வீடியோ போடுறதுன்னு, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருங்கள்னு பைபிள் சொல்லுது. துன்மார்க்கரின் வழியில் நடவாமல் இருங்கள். ஆனால் இதெல்லாம் இப்போ ரொம்ப நார்மலான விஷயமாயிடுச்சு. இந்த ரொம்ப பெரிய பாவம், அந்த இப்போ பண்ணுற அந்த எல்ஜிபிடிக்யூ அந்த மாதிரி பாவம், அந்த மாதிரி பெரிய பாவம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதுலேருந்து இதுலையே நம்ம பாவத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எவ்வளோ பாவங்களில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம அடிக்ட் ஆகி நம்மளோட அன்பு எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு. முந்தி காலத்தில் நம்ம எல்லாருக்கூடையும் பேசுவோம், சுற்றி இருக்கிறவங்களோட பேசுவோம், நம்மளுக்கு டைம் கிடைக்கும், போர் அடிக்குதா யாருக்கூடாது பேசுவோம், அவங்க மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணுவோம். இப்போ எல்லாரும் அவங்க மனசில் இருக்கிறத யார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க? ஃபோனில் யாரோ முகம் தெரியாத ஒரு பிள்ளைங்க கூட போய் பேசுகிறது. இந்த மாதிரியான காரியங்கள்லாம் சுற்றி உண்மை ரியாலிட்டி என்ன? நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க இதுதான் ரியாலிட்டி. ஆனால் ஃபோனில் ஒருத்தவங்களோட பேசும்போது நம்ம அவங்க கூட ஃபிசிக்கலாக இருந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு அது சமமாகவே ஆகாது. அப்படி இருக்கும்போது ஒரு இமேஜினரி வேர்ல்டு, ஒரு க்ரியேட்டிவ் வேர்ல்டு, அதாவது மாயையான ஒரு உலகத்துக்குள்ளே இந்த செல்ஃபோன் நம்மளை எல்லாரையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. இந்த காரியத்துக்காக நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? இது மாதிரி அன்பு தணிந்து போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? எத்தனை பேர் அன்பு இல்லாமல் சொந்த வீட்டுக்குள்ளேயே பகையாக வளர்த்து கொண்டு சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் வெறி கொண்டு எவ்வளோ பேர் பாவத்துக்கு நேராக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. 39வது வசனம், ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். உணர்வு இல்லாமல் போயிடுச்சு. இது தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கிற நம்மளுக்கே பல நேரங்களில் உணர்வுகள் இல்லாமல் போயிடுதா? நம்ம ஏன் ஆண்டவர் உணர்ச்சி மிகுந்த தேவன் என்று பைபிள் சொல்லுது. அவர் மனதுருக்கம் உள்ளவர். உருக்கம் இருக்குது. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுதுன்னா அவர் எவ்வளோ எமோஷ்னல் காடாக இருப்பார். நம்ம ஆண்டவரோட ஃபீலிங்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? அவர் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோமா? நம்ம இப்போ சுற்றி இருக்கிற உலகத்தாருக்கு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நிதானித்து அறியணும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஒரு நாளில் எவ்வளோ டைம் நம்ம ஃபோனுக்கு செலவு பண்ணுறோம், எவ்வளோ டைம் மற்ற காரியங்களுக்கு செலவு பண்ணுறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்கு செலவு பண்ணுறோம். எத்தனை பேர் ஒரு ரொட்டீன் ப்ரேயர் லைஃப் வச்சுருக்கோம், ஒரு ரொட்டீன் ஆண்டவரை தேடுறதுக்கான, ஆண்டவரை மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கான நேரம் எவ்வளோ வச்சுருக்கோம். உபவாசித்து ஜெபிக்கிறது எவ்வளோ நம்ம ஒழுங்குமுறையாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அந்த டிசிப்ளின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உணர்வு இல்லாதிருந்தார்கள் என்று எழுதியிருக்குது. உணர்வு, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதை தான் இந்த கடைசி காலத்தில் பிசாசு பயங்கரமாக மனுஷங்களுக்கு விரோதமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். மனுஷங்களை உணர்வில் அடையாமல் பண்ணணும். அதுதான் அவனுக்கு இருக்கிற பெரிய ஆயுதம்.
இப்போ நம்ம எல்லாருமே உணர்ச்சியோடு தான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்மளுக்கு ஒரு சோகம் வரும்போதோ ஒரு சந்தோஷம் வரும்போதோ ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுறதோ ஆண்டவர்கிட்ட போய் அழுகிறதோ, அப்போ எல்லா மனுஷங்களுக்குமே நேச்சுரலாக இருக்கிறது இந்த உணர்ச்சி. அந்த உணர்வுகளை அவங்களோட சிந்தையை கட்டி அந்த உணர்வுகள் இல்லாமல் ஆக்குறான். உண்மையிலேயே ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா மேலே அன்பு இருக்கிறது நார்மலான உணர்ச்சி. ஆனால் ஒரு ஃபோன்ற ஒரு விஷயத்தை அவங்க கையில் கொடுத்து உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணி, இல்லை வேறு ஏதாவது ஒரு சில்லியான ஒரு மேட்டர்ஸை நம்ம கண்ணு முன்னாடி நிப்பாட்டி நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு உணர்வே இல்லாமல் ஆக்குறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவரை தேடுறது தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இப்போ மிஸ் ஆகி, உணர்வே இல்லாமல் நீ இப்போ ஒரு 5 minutes ஜாலியாக இருக்கலாமா, நீ இங்கே போ, நீ அடுத்து ஜாலியாக இருக்கலாமா, நீ இதை பண்ணு, உனக்கு என்ன ஜாலி தருதோ அது எல்லாத்தையும் பண்ணு, நீ ஜாலி பண்ணிகிட்டே இரு அப்படின்னு உணர்வு இல்லாமல் ஒரு மனுஷனை ஆக்குறது தான் பிசாசோட பெரிய தந்திரமாக இருக்குது. ரோமர் 1:21 பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. உணர்வில்லாத இருதயம் என்ன ஆகும்னா இருளடையும். தேவன் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறார், தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார், தேவனுடைய வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நீதிமானுடைய வெளிச்சம் நடுப்பகல் மட்டும் அதிகமாக பிரகாசம் அடையும் சூரிய வெளிச்சம் போல இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வெளிச்சமாக தான் இருக்கிறாரு. ஆண்டவர் இடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்போ ஆண்டவரோட பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தில் நடக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் நம்மளை உணர்வு இல்லாமல் நம்மளோட இருதயத்தை இருளடைய பண்ணுறது தான் பிசாசனுடைய தந்திரம். அவன் நம்மளை எங்கே தொடுவான்னு பைபிளே போட்டிருக்கு, சிந்தனைகளினாலே வீணராக இருக்கிறார்கள். நம்ம சிந்தையில் தான் ஃபஸ்ட்டு அவன் கை வைக்க பார்க்குறான். ஸோ நம்ம சிந்தையை ஆக்கிரமிக்கணும்னா கையில் ஒரு ஃபோனோ இல்லை ஒரு தப்பான உபதேசமோ எதையாவது கொண்டு வந்து அதை பார்த்துட்டே இருக்க நம்மளுக்குள்ள அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி நம்ம மைண்டில் அது ஏறி உட்காந்துக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிந்தை ஒவ்வொன்றா தப்பாக யோசிக்க நம்மளுக்குள்ள உணர்வுகள் இல்லாமல் போகுது. இதுதான் நோவாவின் காலத்தில் நடந்துச்சு. அதே மாதிரி ஜலப்பிரளயம் வரும் மட்டும் உணர்வில்லாது இருந்தார்கள். உணர்வில்லாத உலகத்துக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். உணர்வடைகிறதுக்காக ஜெபிக்கணும். நம்மளை இப்போ 3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பார்த்துட்டோம். இந்த 3 ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காகவும் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கணும். சரி, இப்போ நம்மளுக்குள்ளேயே ஒரு சில பேர் இந்த மாதிரி நம்மளையே அறியாமல் உணர்வில்லாத ஒரு ஸ்டேட்டஸ்க்கோ மொபைல் அடிக்ஷனுக்கோ இல்லை சிற்றின்பங்களுக்கோ அடிமைகளாகி இல்லை அதுலேருந்து வெளியே வர முடியாத மாதிரி இதில் எதுலனாலும் இருக்கலாம். 28வது வசனம் சொல்லுது, பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். நம்மள்கிட்ட உணர்வு இல்லாமல் நம்ம ஒரு ஜடத்தை போல் ஆகும்போது தான் அங்கே கழுகுகள் கூடும். அதாவது எல்லா கெட்ட காரியங்களும், அதாவது ஆண்டவரோட வருகைக்கு நம்மளை போக முடியாதபடி தடை செய்கிற எல்லா காரியங்களும் நடக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம உயிர்ப்பிக்கப்படணும் அப்படின்னா அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நம்ம உணர்வுள்ளவங்களா, ஆண்டவருக்கு பணி செய்கிறவங்களா, ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஏதோ ஒரு பங்கு 0.0001% நம்மளால் முடிஞ்சதை பண்ணோனாலும் அது ஆண்டவருடைய பார்வையில் வெளியேற பெற்றதாக இருக்கு. நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பியுங்கள். நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோமானால் நம்ம ஆண்டவரோட கண்களில் வெளியேற பெற்றவங்களாக இருப்போம். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். நம்ம உணர்வில்லாத ஜடத்தை போல இல்லாமல், சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்து கண்டும் காணாதவங்கள மாதிரி இல்லாமல், உணர்வடைஞ்சு ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றுக்காகவும் நம்ம ஜெபிச்சு, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய இடங்களில் அறிவித்து, சோர்ந்து போன மக்களுக்கு சுவிசேஷங்களை சொல்லி, ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்று சொல்லி, அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவரோட வழியில் அவங்கள வழி நடத்துகிற ஒரு காரியங்கள் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும்.
நம்மளுக்குள்ளே அது எப்படி வரும், அந்த தைரியம் எப்படி வரும், நம்ம எப்படி உணர்வடைகிறது? நம்மளுக்கு தேவை ஆவியானவர். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மக்கிட்ட வரும்போது அவர் சத்தியத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளுக்கு கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவராக இருக்கிறார். நம் தேவன் நம்மளுக்காக சிலுவையில் தொங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொரு மனுஷருக்குள்ளும் போகும்போது அவங்க உயிர் பெற செய்கிறாங்க. அவங்களுடைய ஆவி உயிர்த்தெழுது. இதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சத்தியம். உணர்வில்லாது இருக்கிற நம்மளுடைய இருதயமோ நம்மளுடைய சிந்தையோ உயிர்ப்பிக்க வேணும்னா ஆவியானவர் நம்மளுக்குள்ளே வரணும். அபிஷேகத்தினால் நம்ம நிரப்பப்படணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்மளை சகலத்தையும் எப்படி செய்யணும்னு ஆலோசனை கொடுத்து நம்மளை நடத்துவார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பார், ஜெப ஆவியை கொடுப்பார், எப்படி சுவிசேஷம் அறிவிக்கணும் சொல்லி கொடுப்பார், எந்த நேரத்தில் எந்த பர்சன்ஸை நம்ம சந்திக்கணுன்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மளுக்கு தெரியப்படுத்துவார். நம்மளுக்குள்ள உணர்வு உண்டாக நம்ம ஜெபிப்போம். உணர்வுள்ள ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் ரட்சணியத்தின் சந்தோஷத்தை நம்மளுக்கு திரும்ப கொடுத்து நிலைவரமான ஆவியை நமக்குள்ளே உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு அனுதினமும் நம்ம ஜெபிப்போம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டு நம்ம உயிர் படைஞ்சாதான் நம்மளால் மற்றவங்களுக்காக ஜெபிக்கவும் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கவும் முடியும். மத்தேயு 25வது அதிகாரத்தில் அந்த 10 கன்னிகைகள் உவமை பற்றி பார்க்குறோம். அதில் 4வது வசனம், புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். புத்தியுள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவரோட வருகையில் நம்ம பங்கடையணும்னா நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுக்கு தேவை புத்தி. எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்று நீதிமொழிகளில் போட்டிருக்கு. புத்தி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா எப்பவுமே ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவங்களா, அனல் குறைந்து போகாதவங்களா இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆவியிலே எப்பவும் அனலாக இருக்கணும். ஆண்டவரை ஒரு நாள் தேடிட்டு 2 நாள் ஆசீர்வாதம் கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டு ஆண்டவர் விட்டு போகிற ஒரு சாதாரண வாழ்க்கை நம்ம வாழவே கூடாது. இந்த காலம் அப்படி வாழ்கிறதுக்கான காலமே கிடையாது. இப்போ நம்ம ஆவியில் நிறைஞ்சு ஜெபிக்க வேண்டிய காலம். டெய்லி ஒரு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த டெய்லி ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக்கோங்க, எங்களை வழி நடத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க சொல்லிட்டு போகிற ப்ரேயர் பண்ணி முடிக்கிற காலம் இது இல்லை. அதையும் தாண்டி நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்மளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. அப்போ ஆவியின் அபிஷேகம் நிறைஞ்சவங்களாக நம்ம இருக்கணும். புத்தியுள்ளவர்கள் ஆவியின் அபிஷேகங்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிஞ்சு நடக்கிறவங்களாகவும் நம்ம இருக்கணும். ரோமர் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பாராம். சோர்ந்து போகாமல் முதையே சொல்லியிருக்காங்க. சோர்ந்து போகாமல். கண்டிப்பாக நம்மளுக்கு சோர்வு வரும். நம்மளுக்கு நம்ம ஒரு ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்காக நிறையா பிரச்சனைகள் வரும். அந்த இடத்துல நம்மளுக்கு போராட்டங்கள் வரும். நம்ம ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்ட நம்ம எழும்பும்போது நம்மளுக்கு விரோதமாக நிறையா போராட்டங்கள் வரும். ஆனால் நம்ம ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி நம்ம ஜெபித்து கொண்டே ஆண்டவரை விட்டு விலகாமல் நற்கிரியைகளை சோர்ந்து போகாமல் செய்வோமாகில் நம்ம கண்டிப்பாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோன்னு ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது. மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடணும். நம்ம அழியாமை என்றது நித்திய ஜீவன். மறுபடியும் அழியாமைன்றது நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகளை நம்ம செய்கிறத அறியாமைன்னு சொல்கிறாங்க. அப்போ மகிமையையும் கனத்தையும் நம்ம தேடணும்னா ஆண்டவரை நம்ம தேடிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற காரியங்களை ஆண்டவருக்காக நம்ம நிறைவேற்றணும். நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட போய் ஏசப்பா எனக்கு இது கொடுங்க, எனக்கு அது கொடுங்கன்னு கேட்டு எல்லாம் வாங்கிக்கிறோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்காக ஏசப்பா நான் உங்களுக்காக என்ன பண்ணட்டும், நீங்கள் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறது இல்லை. லவ் இஸ் சம்திங் தட் போத் ஷுட் ஷேர் ஃபார் ஈச் அதர்.
ஸோ நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா அவர்கிட்ட நம்ம கேட்குறது மாதிரியே நம்மளும் அவர்கிட்ட உங்களுக்காக நான் என்ன பண்ணட்டும் ஏசப்பா, நான் எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு பிடிக்கும், நான் என்ன பண்ணால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்களை நான் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்ம கேட்கணும். ஆண்டவர் அதுக்கேற்ற எல்லா பதில்களையும் நம்மளுக்கு பைபிளில் கொடுத்துருக்காரு. எது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துது, எது ஆண்டவருக்கு தேவை, எதுக்காக ஆண்டவர் விருப்பப்படுறாரு, நம்மக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாருன்ற எல்லா காரியங்களும் பைபிளில் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர்கிட்டயே பலன் கேட்டு பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு அபிஷேகத்தோடு ஜெபிக்கும்போது நம்ம புத்தியுள்ளவர்களாக இருப்போம். 25வது அதிகாரம் 8வது வசனம், புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறது என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். நீங்கள் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறது கரெக்டு தான். ஊழியக்காரங்க கிட்ட போய் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு இது பண்ணுங்கன்னு சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நம்ம விற்கிறவங்க இடத்துலையே போய் வாங்கணும். விற்கிறவர் இடத்துலையே நம்ம வாங்கணும். பரிசுத்த ஆவியானவரை தருவேன்னு சொன்ன நம்ம ஏசப்பா கிட்டேயே போய் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற்று நம்ம அபிஷேகத்தில் நிறைந்தவங்களாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். புத்தியில்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. புத்தி இல்லாதவர்கள்ன்றது இங்கே ஆண்டவர் வருகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே போய் அவன் விற்கிறவர்கிட்ட போய் வாங்குறது, அதாவது ஆண்டவர் வர்றாருன்னு சொல்லி தள்ளி போடுறது. நம்ம எல்லாரும் இந்த காரியங்களை பண்ணுவோம். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு தானே ப்ரேயர் பண்ணல, நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே பைபிள் ரீட் பண்ணல, நாளைக்கு பண்ணிக்கலாம். இப்படி புத்தி இல்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. எல்லா காரியங்களையும் தள்ளி போடுறது, ஞானஸ்தானம் எடுக்கிறத தள்ளி போடுறது, ஜெபிக்கிறத தள்ளி போடுறது, பரிசுத்தமாக வாழ்கிறத தள்ளி போடுறது. இன்னைக்கு ஒரு நாள் பாவம் செஞ்சுக்குவோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிடுவார். நாளைக்கு ஒரு நாள் பாவம் செஞ்சுக்குவோம், ஆண்டவர் அடுத்து மன்னிப்பு கேட்டு நம்ம ஆண்டவர் கூட ஒப்புரவாகிக்கலாம். இல்லை நம்ம வயதான காலத்தில் ஆண்டவரோட ஒப்புரவாகி அந்நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டால் ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிடுவார், நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிச்சிடலாம். இப்படி பல தவறான எண்ணங்கள் கொண்டு இருக்கிறது தான் இந்த புத்தியுள்ளாத ஸ்திரீக்கு அடையாளமாக இருக்குது. நம்ம இல்லாத ஸ்திரீயாக இல்லாமல் ஆண்டவர் கூட எப்பவும் ஐக்கியமாக இருக்கணும். அதான் போட்டிருக்கு, எண்ணெய் குறைவுபடாதபடிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஆவியின் அபிஷேகமோ இல்லை ஆண்டவர் கூட நம்ம வச்சிருக்கிற உறவோ குறைவுபடாதபடிக்கு ஆண்டவர் கூட நம்ம எப்பவும் ஐக்கியத்தில் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கணும். நம்ம நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் ஜாஸ்தி ஆகணுமே தவிர நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த ஒரு வாட்டி பாவம் பண்ணிக்கலாம், இப்படி தள்ளி போடுறது புத்தி இல்லாத ஸ்திரீக்கு அடையாளம். ஏன்னா மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நாளைக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு இந்த நேரத்தில் வந்துட்டார்னா, ஏன்னா உலகம் தயாராக இருக்கே, சிப் வரப்போகுது, பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களும் வரப்போகுது, மிருகத்தின் ஆட்சி வரப்போகுது. நம்ம தான் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். உணர்வடைய ஜெபிப்போம். எண்ணெய் குறைபடாதபடிக்கு பார்த்துக்கணும். தேவனை தேடுறதுல தள்ளி போடக்கூடாது, பரிசுத்தத்தை தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அதிசயத்தை காண்பீர்கள்னு பைபிள் சொல்லியிருக்கு. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தவான்களாக நம்மளை மாற்ற நம்மளுக்கு உணர்வு வேணும். ஆண்டவருடைய ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்மளால் அதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்ம ஆயத்தமாகவும் அடுத்து பிறருக்காக ஜெபித்து பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். ரோமர் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் இப்போது அருவருக்கக்கூடியதாக இருக்கிற பைபிள் அருவருக்கக்கூடிய ஒரு காரியத்தை எவ்வளோ துணிகரமாக எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்றதை பாருங்கள். இதுக்காக நம்ம ஜெபிப்போம். வரப்போகிற ஜென்ரேஷனுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். முதல்ல நம்ம ஆயத்தப்பட்டுட்டு வரப்போகிற காரியத்தையும் வரப்போகிற எல்லா ஜென்ரேஷனுக்காக நம்ம ஜெபிப்போம். வரப்போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். யுத்த செய்திகளையும் கேள்விப்படுறோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இனச்சேர்க்கை எல்லாம் வந்துருச்சு.
ஆண்டவர் பிரியமில்லாமல் ஆண்டவர் விட்டு வழிவிலக செய்கிற எல்லா பாவங்களும் கைகளுக்குள்ளேயே வந்துருச்சு. இன்னும் உணர்வில்லாது இருக்கிறது நல்லதில்லை. இனிமேல் உணர்வடைவோம், நம்ம ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம், என்னை குறைவுபடாதபடிக்கு பார்த்து கொள்வோம். ஆண்டவருக்காக நித்திய ஜீவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். God bless you all.